கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை சுகமாயிருக்கும்படி, உங்கள் குடும்பம் சுகமாயிருக்கும்படி, நீங்கள் செய்கிற காரியங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வியாதி இல்லாமல், வேதனை இல்லாமல் நீங்கள் சுகமாயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளை, 3 யோவான் எழுதின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிருபத்தில் 1-2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்கள். அவர் விரும்புகிற, அவர் நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் நாம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்கள் கண்ணீர் நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வியாதி நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். உங்கள் கடன் பிரச்சனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். சத்துடைய கிரியைகள், சத்துரு உங்களுக்கு உண்டு பண்ணின வேதனைகள்லாம் நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து சுகமாய் வைப்பார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஆமென். பிரியமானவருடைய பிள்ளைகளே, ரூத்து சொல்லுகிறார்கள், நீ சுகமாயிருக்கும்படி. ரூத் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்றாங்க. பாருங்க, ஒரு மாமியார் தன் மருமகளுடைய சுகத்தை தேடுகிறார்கள் இல்லையா? புருஷனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாம் 2 பேரும் புருஷனை இழந்துட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்து மறுபடியும் தன் தேசத்துக்கு வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து அங்கே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது ரூத்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ மரிக்கிற இடத்துல நானும் மரிக்குவேன் என்று சொல்லுகிறாள். இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்த ரூத்துக்கு தன் மாமியார் அருமையான ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கிறாள், சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே மாமியார், மருமகள்கள் எல்லாரும் சுகமாயிருக்க தேவன் விரும்புகிறார், பிரச்சனை இல்லாமல். அதனால் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. ஆனால் ஒன்று, நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, நம்பிக்கையில உறுதியா இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையில உறுதியா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுகமாயிருக்கும். அல்லேலூயா. பிரியமான 2வது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33:12 சொல்லப்படுது, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் நாம் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க, சங்கீதம் 4:8 சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வன், கர்த்தாவே நீர் ஒருவரை நீ சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். அப்ப பாருங்க, அவரோடு கூட பிரியமா இருக்கும் பொழுது அவர் உங்களை சுகமாய் வைப்பார். பாருங்க, அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். என்னாலும் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாருங்க. ஏன்னா நீங்க அவர் காப்பாற்றினாதான் நம்ம சுகமா இருக்க முடியும். அவர் நமக்குள் தங்கி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை சுகமா இருக்க முடியும். அப்ப அவர் நமக்குள்ள வாசம் பண்ணினா எல்லா தீங்குக்கும், சத்துடைய கிரைகளுக்கும், பொல்லாதுடைய கைக்கும் ஆண்டவர் நம்ம விலக்கி பாதுகாப்பார். அப்ப தேவன் பாதுகாக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உன் சுகவாழ்வு அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிரகாரை காக்கும். பாருங்க, சுகவாழ்வு யாருக்கு துளிர்க்கும்? தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு. நீங்க பிரியமா இருங்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் தானியேலை காப்பாற்றினது போல, தாவீதை காப்பாற்றினது போல, என் அன்பு தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு 3ஆம் நாள் எழும்பி வெற்றி சிறந்தது போல கர்த்தருக்கு பிரியமா இருங்க. நீங்கள் சுகமாய் வாழுவீர்கள், பலனாய் வாழுவீர்கள், ஆரோக்கியமாய் வாழுவீர்கள். பிரியமானவருடைய பிள்ளைகளே, 3வது, உங்கள் முன் நின்று சத்துருக்களை துரத்துவார், நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உபாகமம் 33 சொல்லப்படுது, அநாதி தேவனே உடைய அடைக்கலமானவர், அவருடைய நித்திய புயங்கள்
உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சரசும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானம் பணியை பொழியும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதனால மூன்றாவது, கர்த்தர் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது நீங்கள் சுகமா இருப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். நீங்கள் சுகமாய் தேசத்துல நல்ல திராட்சரசம் தானியங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிற வேலைகள், உங்கள் செய்கிற எல்லா கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். எப்பொழுது? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும். அநாதி தேவனுடைய அடைக்கலத்திலே நாம் வர முடியும். நம்முடைய குடும்பம், நீ கைட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க தேவனுடைய அடைக்கலத்தில் இருங்க. தேவனுடைய அடைக்கலத்தில் இருங்க. நான்காவது, பிரியமானவருடைய லேவியராகமம் 25:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுகமாயிருக்கணும்னா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நீங்க சுகமா இருக்கணும்னா நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும். நீங்க சுகமா இருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளை வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேசத்துல நீங்க வாழ்ற இடத்துல கர்த்தர் உங்களை சுகமா குடியிருப்பாருங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாமல் போனாலும், தேசத்துல கேட்கிற அழிவின் சத்தங்களை கேட்டாலும் நீங்கள் சுகமா இருப்பீர்கள். எப்படி தெரியுமா? மற்றவர்களுக்கு பிறனுக்கு நீ அநியாயம் செய்யாதபடிக்கு நீ தேவனுக்கு பயந்தும் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை நியாயங்களை அவையின்படி கைக்கொண்டு நடக்கும் பொழுது நீ தேசத்திலே சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் கனிகளை தரும், பூமிக்கும் தனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆமென். சத்துரு இல்லாமல், விரோதி இல்லாமல், துஷ்டன் இல்லாமல் சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. தேவனுக்கு பயந்து இருங்க. கர்த்தருடைய கட்டளை கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஐந்தாவது, பிரியமானவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் அறிக்கையிடுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுகமாயிருக்க தேவனுடைய நாமத்திற்குள்ளே அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். தேவனை தேடுங்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கர்த்தருடைய நாமம் உனக்கு பலத்த துருகம், பாதுகாப்பு. அவருடைய நாமத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள். தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். ஏசப்பாவை துதித்துக் கொண்டே இருங்கள். ஆமென். நன்று தேவனுடைய பிள்ளைகள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வேதனை நீங்கும்படி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கினது. அப்புறம் இயேசு சொன்னார் பாருங்கள், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துக்கு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிடு. உன் வேதனை நீங்கி சுகமா இருக்கணுமா? கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவின் நாமத்தால பிசாசு கட்டளை எடுங்க. இயேசு நாமத்தினால வியாதி கட்டளை எடுங்க. இயேசு நாமத்தினால கடனு கட்டளை எடுங்க. இயேசு நாமத்தினால சொல்லி எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தோடு கட்டளை எடுங்க. கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். உனக்கு வெற்றியை தருவார், அதிசயத்தை செய்வார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகத்திருப்பீர்கள். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் பரிசுத்தமாய் வாழுங்கள், பிரியமாய் வாழுங்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் சுகமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.